ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கந்த சஷ்டி கவசம் மனித குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். கந்த சஷ்டி கவசம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, அவருடைய பின்னணி என்ன, அது பற்றி நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலதேவராயர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், செல்வ குடும்பத்தில் பிறந்தவர், இறைபக்தி மிகுந்தவர், வியாபாரம் நிமித்தமாக பல்வேறு ஊருக்கெல்லாம் சென்று வருவார். இறைபக்தியோடு தமிழ் மீதும் நல்ல காதல் கொண்டவர். வாழ்க்கை இவ்வாறாக சென்று கொண்டிருக்கும்போது அவருக்கு திடீரென்று தீராத வயிற்று வலி. பல்வேறு மருத்துவர்களை சென்று பார்த்தால் பல்வேறு மருத்துவ முறைகளை கையாண்டார். அவர் வயிற்று வலி தீர்ந்த பாடி வேறு வழியின்றி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த பிறகு நேராக திருச்செந்தூர் போகிறார். அவர் போகும் சமயத்தில் கந்த சஷ்டி விழா சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. எனவே அவர் ஏற்கனவே கூறியது போல முருகர் பக்தர், இறைபக்தி கொண்டவர். திருச்செந்தூர் கடலிலே குளித்துவிட்டு தற்கொலை செய்வதற்கு முன்பு கோவிலில் அமர்ந்து மனதார முருகனை தியானம் செய்யும்போது அவருக்கு காட்சியளித்து அருள் பாவித்தார். முருகனை கண்ட பரவசத்தில் மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை கொடுத்தார். ஆம், இப்போது நாம் பாராயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர் முருகனை நினைத்து பாடப்பட்டதாகும். கந்த சஷ்டி கவசத்தைப் போலவே அவர் மற்ற 5 வீடுகளுக்கும் தனித்தனி பாடலாக பாடியுள்ளார். ஆனால் அவர் திருச்செந்தூர் முருகனை நினைத்து இயற்றப்பட்ட பாடல் மிகவும் பிரசித்தியம். அதைத்தான் எல்லோரும் நாம் இப்பொழுது பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கந்த சஷ்டி பாடலானது ஈரோடுக்கு பக்கத்தில் உள்ள சென்னிமலை என்கின்ற முருகர் கோவில், சிறிய மலையின் மீது இருக்கக்கூடிய முருகர் கோவில் தான் அரங்கேறியது. நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்றாலும் அதில் உள்ள கல்வெட்டுக்களை இது குறித்த குறிப்புகள் இருக்கும். நான் அந்த கோவிலுக்கு சென்று வணங்கி முருகனுடைய அருளை பெற்றேன். ஆன்மீக அன்பர்கள் நாம் எல்லோரும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வோம். ஆனால் இது குறித்த விவரம் சில பேருக்கே தெரிந்திருக்கும். இந்த வீடியோ வாயிலாக சில ஆன்மீக நண்பர்களுக்கு சென்றடைந்தால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன். எனவே நாம் இப்போது பாராயணம் செய்து கொண்டிருக்கின்ற கந்த சஷ்டி கவசம் பாலதேவராயர் அவரால் இயற்றப்பட்டது. ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்ட பாடல் அது. அந்த பாடலானது திருச்செந்தூர் முருகனை நினைத்து இயற்றப்பட்ட பாடல். அதுபோலவே மற்ற 5 படை வீடுகளுக்கும் தனித்தனியாக ஒரு பாடல் இருக்கிறார். ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்து இயற்றப்பட்ட இந்த பாடல் மிகவும் பிரபலம். எனவே ஆன்மீக அன்பர்கள் ஒவ்வொருவரும் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம். முருகனுடைய அருளை பெறுவோம். பல தடைகளை வென்று நாம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவோம். மற்றொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் PV.